சாட் ஜிபிடி வந்தாலும் வந்துச்சு, ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமே குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதை உங்கள மாதிரியும் என்ன மாதிரியுமான நார்மல் பீப்புள் பயன்படுத்தி ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நியூஸை வெளியிடுற ஒரு நியூஸ் பேப்பரை இதை செஞ்சா என்னன்னு சொல்றது? இது நடந்தது இங்க இல்ல, பாகிஸ்தான்ல வெளியாகிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் டான். இதுல கடந்த நவம்பர் 12ஆம் தேதி இந்த வருஷம் பாகிஸ்தான்ல நடந்த வெஹிக்கிள் சேல்ஸ் பத்தின ஒரு ஆர்டிகல் வெளியாகி இருந்துச்சு. அந்த ஆர்டிகலை படிச்சவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ஆர்டிகலோட எண்ட்ல இருந்த விஷயம் அந்த மாதிரி. நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்குண்டான பதில சொல்லிட்டு கடைசியா பாஸ் இந்த ஆன்சர் உங்களுக்கு ஓகேவா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து தரட்டுமான்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி கேட்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை பொறுத்து அதை அப்படியே டிராப் பண்ணிடலாம், இல்ல வேணும்னா மேற்கொண்டு கேள்விகளை கேட்கலாம். அதே மாதிரி தான் இந்த நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ற யாரோ இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தி ஒரு ஆர்டிகலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனா அவசரத்துல நடந்துச்சா இல்ல கவனிக்காம விட்டுட்டாங்களான்னு தெரியல. அந்த ஆர்டிகலோட கடைசியில சாட் ஜிபிடி இந்த ஒரு ஆர்டிகல் உங்களுக்கு ஓகேவா இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு ஆர்டிகல் எழுதி தரவான்னு சொல்லிட்டு ஒரு கொரிய கேட்டிருக்கு. அதை டெலீட் பண்ணாம அதையும் சேர்த்து பிரிண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுவும் அச்சாகி மறுநாள் பப்ளிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இது தெரிய வந்து அவங்களோட மானமே போயிருக்கு. ஒரு நியூஸ் பேப்பருக்கான நியூஸை சேகரிப்பது, அதுவும் டெய்லி நியூஸ் பேப்பருக்கான நியூஸை சேகரிப்பது கண்டிப்பா கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுக்காக சாட் ஜிபிடியை யூஸ் பண்றது கூட புரிஞ்சுக்க முடியுதுதான். ஆனா செய்யறத கரெக்டா செய்யணும்ல. அது எப்படி ஒருத்தர் கண்ணில் கூட இதை மாட்டாம போயிருக்கும்? ஒருவேளை அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்காங்களா? ஒண்ணுமே புரியல.